அனைவருக்கும் வணக்கம் மக்களே. சற்று முன் கிடைத்த ஒரு முக்கிய அறிவிப்பை பார்க்க போகிறோம். குறிப்பாக 25 மாவட்டங்களுக்கு இன்று இரவு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது சொல்லியிருக்காங்க. இதனால் பள்ளிகளுக்கு மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற தகவலை ஒரு 3 முக்கியமான தகவலை தான் இந்த செய்திக்குறிப்பில் உங்களுக்கு இன்ச் பை இன்ச்சாக மட்டும் துல்லியமாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இது போன்ற வானிலை மற்றும் குறிப்பாக பள்ளி கல்லூரி மற்றும் விடுமுறை சம்பந்தமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்க மாட்டேன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் பண்ணுற ஒரே விஷயம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற தகவல் எல்லாம் உங்களுக்கு முழுமையாக சேரும். இன்னொரு விஷயம், வீடியோவை லைக் போடாமல் பார்க்குறீங்க, ப்ளீஸ் எனக்காக ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ தொடருங்க. இப்போ நேராக வாங்க இந்த செய்தி குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத முழுமையாக உங்களுக்கு சொல்கிறேன். குறிப்பாக திருப்பூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்ட இந்த நிலையில் இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடலாம் என்றும் சென்னை வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தான் குறிப்பாக தமிழகத்தில் 25 மாவட்டங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 25 மாவட்டம் சொல்கிறாங்களே, அது உண்மையாக அப்படி கேட்க போனால் அப்படி தான் சொல்லியிருக்காங்க செய்திக்குறிப்பில். ஸோ அந்த 25 மாவட்டம் நான் லைன் பை லைனாக சொல்கிறேன், நீங்கள் குறிச்சிக்கோங்க. நீங்கள் எந்த மாவட்டம் சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இரவு 10 மணி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. அதன்படி செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் பார்த்தினாலே கோயம்புத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, புதுக்கோட்டை, ராணிப்பேட்டை, சேலம், தென்காசி, தஞ்சாவூர், தேனி, குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தெல்லாம் மழை சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்டமாக பார்க்க போனால் திருநெல்வேலி, திருப்பத்தூர், குறிப்பாக திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னக்கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இனிவரும் காலங்களில் குறிப்பாக தமிழகத்தில் ஜூன் மாதம், அதாவது இன்றைய மாதத்திலிருந்து குறிப்பாக செப்டம்பர் மாதத்தில் வர குறிப்பாக என்ன மாதம் கேட்டோன்னா தென்மேற்கு பருவமழை காட்டுறோம். அதாவது இந்தியாவில் முக்கால்வாசி குறிப்பாக 75% அதிகமான மழையை இந்த தென்மேற்கு பருவமழை தான் கொடுக்கும். ஸோ வடகிழக்கு பருவமழை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 35% மழையை கொடுக்கும். ஸோ அதன் பொறுத்த மட்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழை காட்டில் குறிப்பாக எந்த அளவுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது, குறிப்பாக இதனால் பள்ளிகளுடைய விடுமுறை அறிக்க போகிறாங்களா. ஸோ இனி வரும் தகவலை, இது போன்ற தகவலை குறிப்பாக இனி வரும் காலங்களில் நீங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இனி வரும் காலங்களில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.